ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 22 வசனங்கள் முடிய. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 22. தியான வசனம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அது வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், நீ கிறிஸ்துவின் சிந்தை அணிந்தவனாக கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்பதாகத்தான் அதனுடைய பொருள். நீ கிறிஸ்தவனா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கிலாந்தில் கடற்கரைக்கு அருகிலே ஒரு கப்பல் ஒன்று அமிழ்ந்து கொண்டிருந்தது. மக்கள் தத்தளித்து கொண்டிருந்தார்கள். அருகிலே ஒரு படகோட்டி நின்று கொண்டிருந்தான். அந்த கப்பலில் உள்ளவர்கள் அந்த கப்பல் அமிழ்ந்து கொண்டிருக்கின்றதான வேளையிலே தப்பிப்பதற்காக அவர்கள் திணறி கொண்டிருக்கிறார்கள், தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த அந்த படகோட்டி அந்த கப்பலிலிருந்து இறங்கி வருகிறவர்களை, இல்லை என்றால் கப்பலில் மூழ்குகின்ற கப்பலிலிருந்து வெளியே வருகிறவருடைய மக்களை காப்பாற்றுவதற்கான எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை. மூழ்கி போன கப்பலை பற்றி அங்கே விசாரணை நடத்தப்படுகிறது அரசாங்கத்தாலே. அப்பொழுது அந்த படகோட்டி குற்றவாளியாக அங்கே நிறுத்தப்படுகிறான். அங்கே உள்ள நியாயாதிபதி அவனை விசாரணை செய்து, அவன் யாதொரு முயற்சியும் செய்யவில்லை என்று அறிந்து அவனை பார்த்து, நீ ஒரு ஆங்கிலேயன்தானா என்று கேட்டார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அவ்விதமாகவே பிசாசின் கையினின்று ஆத்துமாக்களை ரட்சிக்கும் வேலைக்கு உதவி செய்யாதவனை பார்த்து, நீ கிறிஸ்தவனா என்று ஆண்டவர் கேட்க மாட்டாரா? நீ கிறிஸ்தவனா என்று ஆண்டவர் இந்த நாளிலே கேட்கிறார். என்னுடைய அன்பை பெற்றவனே, முந்தி நான் அன்பு செலுத்தினது போல நீயும் பிறனிடத்திலே அன்பு செலுத்த வேண்டாமா? அன்பு செலுத்த மனமற்றவனாய் இருக்கிறாயே, நீ ஒரு கிறிஸ்தவனா என்று ஆண்டவர் கேட்கிறார். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்க, தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்து பாம்புக்கு தலையையும் மீனுக்கு வாலையையும் காட்டுகிற விலாங்கு கிறிஸ்தவர்களை பார்த்து, மகனே நீ கிறிஸ்தவனா என்று ஆண்டவர் கேட்க மாட்டாரா? ஒளியின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டியது இருக்க, அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டியது இருக்க, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைந்து நடந்து நடித்து காட்டுகிற வௌவால் கிறிஸ்தவனை பார்த்து, நீ கிறிஸ்தவனா என்று ஆண்டவர் கேட்க மாட்டாரா? மற்றவர்கள் உங்களுக்கு செய்ய விரும்புகிறவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்ற கட்டளையை நிறைவேற்ற மனமற்றவர்களை பார்த்து, நீ கிறிஸ்தவனா என்று ஆண்டவர் கேட்க மாட்டாரா? மனுஷருடைய தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னியுங்கள் என்ற கட்டளையை மதிக்காமல் மன்னிக்க மனமற்றிருப்பவர்களை பார்த்து, நீ கிறிஸ்தவனா என்று ஆண்டவர் கேட்க மாட்டாரா? உங்களால் ஆன மட்டும் யாவரோடும் சமாதானமாயிருங்கள் என்று போதிக்கப்பட்டிருக்க, சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் பூசி கிருபையின் எத்தனங்களை கையாடி வருகிறவர்களை பார்த்து, நீ கிறிஸ்தவனா என்று கேட்க மாட்டாரா? வார்த்தையிலும் நடத்தையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் நல் மாதிரியாயிருந்து மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டியதாயிருக்க, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டியதாயிருக்க, தங்களிலும் மற்றவர்களை இரட்டிப்பாய் நரகத்தின் பிள்ளைகளாக்குகிறவர்களை பார்த்து, நீயும் கிறிஸ்தவனா என்று கேட்க மாட்டாரா? நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொன்ன ஆண்டவருடைய மாதிரியை பின்பற்ற வேண்டியதாயிருக்க, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளும்படி போதிக்கப்பட்டிருக்க, மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொள்ள வேண்டியதிருக்க, நான் என்ற ஆணவம் கொண்டு
பெருமை என்னும் பானையை உடைத்து தீவட்டியை பிடியாமலும் இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து நீ கிறிஸ்தவனா என்று கேட்க மாட்டாரா? எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்கவும் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்ற எண்ணவும் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடக்கவும் வேண்டியதிருக்க எப்போதும் ஓயாத கவலையும் கண்ணீரும் கொண்டு சுமைதாங்கியாகி அவர் மேல் பாரத்தை வையாமலும் இருக்கிறவர்களை பார்த்து நீ கிறிஸ்தவனா என்று கேட்க மாட்டாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் சிந்தை உன்னிலே அணிந்திருக்கிறதா? நீ ஒரு கிறிஸ்தவனா என்று கேட்க மாட்டாரா? நற்கிரியைகளை செய்கிறதற்கு இயேசு கிறிஸ்துவாலை நீயும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். ஆனால் தீய காரியங்களையும் தீய கிரியைகளையும் செய்து கொண்டு பிறர் முன்னேற்றமான வாழ்வை தடுத்து கொண்டிருக்கிற உன்னையும் என்னையும் பார்த்து நீ கிறிஸ்தவனா என்று ஆண்டவர் கேட்க மாட்டாரா? உனக்காக இரத்தம் சிந்தினேன், உன்னை மீட்டெடுக்கும்படியாக என்னையே அர்ப்பணித்தேன். என்னுடைய இரத்தத்தை துச்சமாய் நீ மதியாமல் அற்பமாய் எண்ணி நிர்விசாரமாயிருந்து உன் வாழ்க்கையை சீர்கெட்டதாய் மாற்றிக்கொண்டிருக்கிறாயே, நீ ஒரு கிறிஸ்தவனா என்று ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருங்கள், இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்ற வேத வசனத்தை கொடுத்த ஆண்டவர் இன்று சமாதானத்தை குலைத்து கொண்டு திருச்சபையின் ஒருமைப்பாட்டை உடைத்து கொண்டு சமாதான கற்களை பிடுங்கி எறிந்து மனம் போல சுயம் மேற்கொண்டு வாழுகிறவனை பார்த்து நீ கிறிஸ்தவனா என்று ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? ஐக்கியம் எங்கே? அன்பு எங்கே? மாய்மாலத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்த்து அன்பு செலுத்துவதைப் போல ஏதோ ஒரு உள்நோக்கம் வைத்துக்கொண்டு அது அரசியல் ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக அன்பு செலுத்துவது போல நடித்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து நீ கிறிஸ்தவனா என்று ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஒரு கிறிஸ்தவனா? நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? நான் என் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவனாக நான் இருக்கிறேனா? உடன்படிக்கையின் பிள்ளையாய், அவர் நம்முடைய தேவனாய், நாம் அவருடைய ஜனங்களாய், அவர் நம்முடைய தகப்பனாய், நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழும்படியான உடன்படிக்கை செய்து கொண்டாரே, அந்த உடன்படிக்கையின் பிள்ளையாய் நீ ஜீவிக்காமல் ஊதாரித்தனமாய் ஜீவித்து கொண்டிருப்பாய் என்றார். ஆண்டவருடைய உறவை முறித்து கொண்டவனாக நீயும் நான் காணப்படுவோம் என்றால் நம்மை பார்த்து நீ கிறிஸ்தவனாய் என்று ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? தேவனற்றவனாய் இருந்த உன்னை தேவனுடைய பிள்ளையாக நான் மாற்றினேனே, ஆனால் நீ தேவனற்றவனாக பழைய நிலையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, நீ கிறிஸ்தவனா என்று ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யவில்லையோ அதை நீங்கள் எனக்கு செய்யாதிருந்தீர்கள் என்று சொல்லி உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் நீ இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தாய் என்று கேட்கிறார். பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், ஆடைகள் இல்லாமல் இருந்தேன், வியாதியாயிருந்தேன், கட்டப்பட்டவனாயிருந்தேன். இவர்களுடைய விடுதலைக்கு, இவர்களுடைய மீட்புக்கு, இவர்களுடைய பசியாற்றலுக்கு, இவர்களுடைய தாகம் தீர்ப்பதற்கு நீ என்ன முயற்சி செய்தாய்? ஒன்றும் செய்யாதவனாக சுயநலமிக்கவனாக நீ இருந்தாயே, நீ கிறிஸ்தவனா என்று ஆண்டவர் கேட்கிறார். கிறிஸ்தவனா என்று கேட்கிறார். மன்னிக்கும் உன்னை நான் மன்னித்தேன், பிறரையும் மன்னி என்று சொன்னேன். நீ மன்னிக்காமல் இன்றும் மனதிலே கடினத்தோடும் எரிச்சலோடும் வைராக்கியத்தோடும் மன்னிக்கும் சிந்தையற்றவனாக இருக்கிறாயே, நீ கிறிஸ்தவனா? நீ கிறிஸ்தவனா? பிறரிடத்திலே அன்பு செலுத்து என்று சொன்னேனே, பிறரிடத்திலே வம்பான காரியங்களை செய்து அவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற நீ கிறிஸ்தவனா என்று ஆண்டவர் கேட்கிறார். நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிவோம். நாம் வார்த்தை கிறிஸ்தவர்களாக அல்ல, வாழும் கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்து அவன், என்னிலே கிறிஸ்து இருக்கிறார் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு கூட தேவனுக்கு பிரியமானதை செய்து அவரால் என் பிரியமான பிள்ளை, என் இதயத்திற்கு உகந்த ஒரு தாசன், இவனில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவன் கிறிஸ்தவன் என்று ஆண்டவர் உன்னையும் என்னையும் குறித்து சாட்சி சொல்ல அவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். வாழும் கிறிஸ்தவர்களாய் காணப்படுவோம். வார்த்தை கிறிஸ்தவர்களாக அல்ல,
கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை உலகம் கண்டுகொள்ளத்தக்கதாக எங்களுடைய வாயின் வார்த்தைகளிலே அல்லாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை காண விரும்புகிறோம் என்று சொல்லுகின்ற சமுதாயத்திற்கு எங்கள் தேவனை நாங்கள் வெளிப்படுத்த இயலாதவர்களாக, தோற்றுப்போனவர்களாக, கிறிஸ்து அற்றவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். தயவாய் எங்களுக்கு இறங்கி பொறுத்தரலும். கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் வாழ பலன் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.